ஹாய் மணி, ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா, பிஜிடி சீரிஸோட டெஸ்ட் மேட்ச் 3 டோட்டல் அனலைசிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம வந்து அஸ்வின் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அதை பத்தியும் நம்ம கொஞ்சம் இங்க டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சொல்லு மணி. எனக்கு வந்து அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு பயங்கர ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ம், மேட்ச் பார்க்கும்போது கமலன்ட்டெல்லாம் ம், ஆல்ரெடி ஏதோ ஒரு பிக் நியூஸ் வரப்போகுது, இன்னைக்கு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே தான் அந்த மாதிரி ஒரு டாக் போயிட்டே தான் இருந்துச்சு. அந்த மாதிரி டாக் ம், போகும்போது மிடில் பார்த்தீங்கன்னா அந்த ரோஹித் சர்மாவோ இல்லை விராட் கோலியோ அஸ்வின் கூட பேசுறதோ இல்லை அஸ்வின் விராட் கோலியோ ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை வந்து வீடியோ அடிக்கடி மிடில் மேட்ச்ல காட்டினாங்க. நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை ரோஹித் கோலியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மேபி யாராவது ரெண்டு பேர் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆவான்னு எதிர்பார்க்கும்போது ஒரு பயங்கர ஷாக்கா அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் பார்த்தது ஒரு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு எனக்கு. எனக்கு என்னன்னா ஒரு ஒரு அவருக்கு ஒரு ஃபேர்வெல் மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய லெஜெண்ட் ஒரு 500 விக்கெட்ஸ் மேல எடுத்திருக்காரு. ஒரு அனைத்து ம், எடுத்து ஒரு செகண்ட் பிளேஸ் இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான ஃபேர்வெல் அவருக்கு கொடுத்து அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா ஒரு நல்லா இருந்திருக்கும். அவரோட ம், தாட் என்ன இருக்குன்னா, இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி இந்த சீரிஸ் முடிஞ்சோடனே ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு வந்திருப்பான்னு என்னோட நோக்கம். நான் ஒரு ரோஹித் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவைலபிளா இல்லாதப்போ அவர் ரிட்டர்ன் வரும்போதே இந்த மாதிரி ஒரு டாக் வந்து அஸ்வின் வந்து ரோஹித்துக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த இன்டர்வியூல சொன்னாங்க. இந்த மாதிரி பர்த்தில் டெஸ்ட்லயே அவர் முடிவு பண்ணிட்டாரு. சார் பிங்க் பால் நெக்ஸ்ட் மேட்ச் பிங்க் பால் இருந்ததுனால நான் தான் அவர் கன்வின்ஸ் பண்ணி அடுத்த மேட்ச் ஆட வச்சோம், அந்த மாதிரி அவர் சொன்னாரு. எனக்கு தாட்டுப்படி பார்த்தா அடுத்து இந்த சீரிஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் நமக்கு எப்போ வரும்னா ஒரு ஜூன்ல வந்து ஒரு இங்கிலாந்து டூர் ஒன்று இருக்கு. அதுல கூட அவர் வந்து பிளேஸ் ஆவார்ன்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஒரு வாசியோ இல்ல ஒரு ரவீந்திர ஜடேஜோ இருக்கும்போது இங்கிலாந்து டூர்ல லாஸ்ட் டைம் என்ன நினைச்சுன்னு தெரியும். ஒரு சீரிஸ் முள்ள வெளியே 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ்ல வெளியே தான் இருந்தார் ஆஷின்னா. ஸோ அப்படி ம், பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஒரு இந்தியன் சாயில சீரிஸ் எப்போ வரும்னா ஒரு 1 இயர் ஆயிரும். இப்பவே ஏஜ் வந்து ஆஷுக்கு வந்து ஒரு 38 ஆகும்போது ம், இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணி ரிட்டர்மெண்ட் தரத்துக்கு இப்போ இப்போ கொடுக்குறதே பெட்டர்னு நினைச்சிருப்பாரு. எனக்கு என்னன்னா அடுத்த ஒரு 2 டெஸ்ட்ல ஏதாவது ஒரு டெஸ்ட்ல வாய்ப்பு கொடுத்து அவர் வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரி ஒரு லாஸ்ட் கேம் வந்து ப்ளே பண்ணி வச்சிருந்தா நடந்திருக்கும். அங்க என்ன ஒரு கான்ட்ரவர்சி ம். போச்சு எதுவும் தெரியல. அவரோட முடிவு வந்து நம்ம ஏத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 மேட்ச் பாத்தீங்கன்னா மெல்பர்ன் அண்ட் சிட்னி. இந்த மெல்பர்ன்லயுமே சிட்னி. சிட்னிலுமே 2 பேர் வந்து ஸ்பின்னர் ஆடலாம். அந்த அளவுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இது வந்து எப்படின்னா இவர் வந்து 1 இயருக்கு முன்னாடியே வந்து இதை டிசைட் பண்ணிட்டு தான் வந்து ஆஹ் சிக்கி சிக்கா யூடியூப்ல வந்து அப்பயே சொல்லிட்டாங்க. ஏன்னா அனிருத் வந்து அவங்க ஃப்ரெண்டுன்றதுனால அப்பவே வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்களாம். மேபி இந்த 1 இயரோட நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரி பிளான் இருக்கு. ஆனா அது எப்போ ஆகும்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். ஆக்சுவலா இதுக்கான ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஆஷனா குத்தா மட்டும் தான் உண்டு. அது அவரோட யூடியூப் சேனல்ல எப்படியோ வீடியோ போடுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா எப்படியும் இப்ப நேத்து வந்து அந்த வீடியோ விராட் கோலி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி வீடியோ காட்டும் போது நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு வேளை வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்காரு விராட் கோலி. சரி என்னால என்ன பண்ண முடியல, பேட்டிங்ல எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா என்னன்னா சீரிஸ் முடிஞ்சு டிரா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்ட பின்னாடி இந்த மாதிரி ஒரு இது சொல்றாங்க. இந்த மாதிரி நான் ரிட்டையர் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து. மேபி ஒரு மேட்ச் ஆடி இருக்கலாம். ஒரு ஃபேர்வெல்லாம் இருந்துட்டு எல்லாரும் நின்னுட்டு அந்த கிரவுண்ட்ல நின்னுட்டு அவங்க நடந்து போகும்போது எல்லாரும் கை தட்டி இது பண்ணும்போது அப்போ ஒரு ஏன்னா ஒரு 100 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு. அந்த மாதிரி ஆடும்போது ஒரு அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாடிக்கையாவே ஆயிப்போச்சு. இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து மிடில் ஆஃப் த சீரிஸ்ல லாஸ்ட் டைம் 2014 ஒரு தோனியோட ரிட்டையர்மெண்ட் பார்த்தோம். ஒரு மிடில் ஆஃப் தி ஆஸ்திரேலியா ஆமா. சீரிஸ்ல அனில் கும்ப்ளே இந்த மாதிரி தான் ஒரு மிடில் ஆஃப் தி சீரிஸ்ல ரிட்டையர்மெண்ட் ஆனாரு. ஸோ அது ஒரு ம், ஒரு யுவராஜே எடுத்துக்கோங்க, அவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்ட். அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைலண்டா ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாரு. இந்தியா ம். டீமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் எல்லாம் ஒரு ப்ராப்பரான ப்ராப்ளம் இல்லாம இப்படி போறது வந்து ஒரு வாடிக்கையாவே ஆயிப்போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரோஹித் வந்து இன்னொரு ஸ்டெப் எடுத்து அவருக்கு ப்ராப்பரான ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கலாம்னு என்னோட தாட். ஏன்னா ஃபேர்வெல் கொடுத்துருக்கலாம். ஆனா அதுக்கான செனா கண்ட்ரீஸ்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து அவ்வளவா ஆட வைக்கிறது இல்லை அவங்க. ஏன்னா இந்தியாக்காக மட்டும்தான் அவங்க வந்து அதிகமா ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. செனா கண்ட்ரி போனாவே ஜடேஜா தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆட வச்சது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அவ்வளவு பெரிய லெஜண்ட் அஸ்வின் இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் ஆடினது வந்து இதுதான். மேபி ஃபர்ஸ்ட் மேட்சே அவர் ஆட விட்டுருந்தா ஒரு 2 மேட்ச் கொடுத்துட்டு 3வது மேட்ச் அவர் ஃபர்ஸ்ட் மேட்சே அவர் வந்து முடிவு பண்ணிட்டாருன்னா அப்பவே ஆடிட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருந்தா ஓரளவுக்கு இதுல மனசு வந்து திருப்தியா எப்படி இருந்திருக்கும். பார்க்கணும்னா நம்ம ஸ்குவாட்ல வந்து பிளேஸ் ஆகாத ஒரு ஆளு, ஒரு ரஞ்சி டிராஃபில நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ம்,
அர்ஜுன் தெரிஞ்சுட்டா வாசியை அழிச்சு உள்ள ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சான்ஸ் கொடுத்தது வந்து மேபி அஸ்வின் ஆமா. வந்து ஒரு அந்த அதான் சொன்னாரு இன்டர்வியூல வந்து இதுக்கப்புறம் என்னோட தேவை இந்த டீமுக்கு இல்லைன்னா நான் வந்து இப்பவே ரிட்டையர் ஆகிக்கிறேன் குவிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் அந்த இன்டர்வியூல வர கொடுத்தாரு அவர். அடுத்த 2 மேட்ச்ல ஏன்னா என்னோட இப்போ தேவை இல்லைன்னா நான் இங்கேயே குவிட் பண்ணிக்கிறேன். அது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வாஷி ஆயிட்டு வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் இருக்காரு. அது இல்லாம ஆஃப் ஸ்பின்னரும் போடுறாரு. சேம் சிமிலர் ஆக்ஷன் தான். இவரும் டாலான பவுலர் தான். அதனால மேபி இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கோ என்னவோ. ஏன்னா பேட்டிங் அஸ்வினும் வாஷிங்டன் சுந்தர் கம்பேர் பண்ணும்போது வாஷிங்டன் சுந்தர் வந்து கொஞ்சம் அகேடா தான் இருக்காரு. நம்ம அது பேச வேணாம். அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ள போகாம ஒரு ஆஷியானுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி பேசிடலாம். நான் ஒரு ஓகே ஓகே. என்ன ரீசனும் யாருக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் வந்து அவர் யூடியூப்ல அவர் சொன்னதான் உண்டு. அதை ரீட் பண்ணி பார்க்கலாம். இதனால ரீசன் ஏதோ ஒரு காரசாரமான நடந்துச்சுன்னு தெரியல. அடுத்து மேட்ச் பத்தி போறதுன்னா இது எப்படி தெரியுமா இருந்துச்சு எனக்கு இந்த மெட்ராஸ் படம் மாதிரி இந்த சவுறு வந்து எத்தனை பேரை காவாங்கன்ற மாதிரி இந்த 2024ல எத்தனை ரிட்டைர்மெண்ட் தான் வரும்ன்ற மாதிரி ஆகி போச்சு. இப்போ நம்ம வரிசையா பார்த்தா ஆமா. ஒரு T20 கோலி ரிட்டைர்மெண்ட் ஒரு ஹார்ட் பிரேக் இருந்துச்சு. ஜடேஜாவோட ரிட்டைர்மெண்ட். இப்போ வந்து சிக்கர் தவன் கூட லாஸ்ட் இந்த இயர்ல தான் ஃபுல் ஆல் பரம் ரிட்டையர் ஆகும்னு சொன்னாரு. அடுத்து இப்போ அஸ்வின் அந்த மாதிரி ஆமா. நம்ம ஒரு ஸ்பின்னர்ஸ்னா இப்போ ரீசெண்டா ஸ்டிம் சவுதி ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய லெஜெண்ட் எல்லாம் ரிட்டையர் ஆகிறத பார்க்கும்போது எனக்கு அந்த மெட்ராஸ் படம் சோறு தான் டேவிட் ஞாபகம் வருது. வார்னர். இந்த 2024 டேவிட் வந்து வார்னர் எத்தனை பேர் இல்லையே. எஸ். ம். சரி பண்ணி இந்த டாபிக் விட்டு அடுத்த டாபிக் போலாம். இப்ப வந்து டே 5ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். நம்ம டே 5ல உனக்கு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோல நம்ம பேசியிருந்தோம். டே 4 சொல்லும் போதே இந்த மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் இந்த மேட்ச் வந்து டிராவில தான் போய் முடிய போகுதுன்னு. நீ சொன்ன ரெயின் தான் முதல்ல முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் ஒன்னா இருக்கும்னு. கரெக்டா அதே ரெயின் வந்துச்சு. இந்தியாவுக்கு ஒரு ஈஸியான டார்கெட் மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா 50.1 ஓவர்ல வந்து வெறும் 276 அவங்க அச்சீவபிள் ஸ்கோர் தான். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒன் டே மேட்ச் மாதிரி நம்ம எடுத்து ஆடணும். விக்கெட் வந்து கையில இருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா ஆடி இருந்தாங்கன்னா மேபி இதை சேஸ் பண்ணிருக்கலாமா? என்ன உன்னோட தாட் என்ன? எனக்கு இந்த இடத்துல பார்த்தா ஒரு பேட் கமிஷனோட ஒரு அபாரமான ஒரு கேப்டன்சி தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலா அது ஒரு நம்ம விக்கெட் வந்தோடனே பால் ஒன்று ஒரு 180 இருக்கும்போது வந்து பேட்டிங் ஆடினாங்க. ஒரு டாப் ஆர்டர் வந்து ஸ்லோ ஆடும்போது விக்கெட் வந்து லைட்டா அவங்க கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்மித்துக்கு பதில் மார்ஷ் உள்ள விட்டு அவங்க ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ பேட் கம்ஸ் என்ன பண்ணாங்க ஒரு இந்தியாவுக்கு அட்வான்டேஜே கொடுக்காம அவங்க வந்து ரன்னுக்காக ஆடுறோம்னு சொல்லிட்டு வர எல்லா பிளேயரும் வந்து விக்கெட் போச்சுன்னு ஸ்லோ ஆடாம ரன்னுக்காக ஆட ஆரம்பிச்சாங்க. ஒரு 279 இருக்கும்போது அந்த டிக்ளேர் கொடுத்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்தியா என்ன பண்ணுவோம் தெரியும். 300 வந்து ஈஸியா ஒரு சேஸ் பண்ற மாதிரி அது லாஸ்டா பங்களாதேஷ் கூட அந்த லாஸ்ட் ஒரு நாள் இருக்கும்போது பயங்கரமா அடிச்சு வின் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ஒன் டே மேட்ச் மாதிரி ஆடணும்னு தோணுச்சு. ஆனா பேட் கம்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா அவர் ஆடும்போது பாத்தீங்கன்னா கிளவுட் ஃபுல்லா பிளாக் ஆயிருச்சு. இது கண்டிப்பா மழைனால ஏதோ ஒன்று நடக்க போகுது. நம்ம ஒரு சான்ஸ் எடுத்து பாத்துடலாம். நமக்கு என்னன்னா மேட்ச் டிராவல் தான் போகுதுன்னு ஆஸ்திரேலியாவும் தெரிஞ்சிச்சு பேட் கமிஷனுக்கும். ஆனா நம்ம டிக்ளேர் கொடுத்துட்டு மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா இந்தியாவோட பவுலர்ஸ் வந்து அவ்வளவு நல்லா போட்டாங்க. ஏன்னா 86/7 வந்து ரொம்ப அதிகமான விக்கெட். மேபி ஆஸ்திரேலியாவும் இந்த மாதிரி திங்க் பண்ணிருப்பாங்களோ. மேபி என்ன 86 நாமளே ஆல் அவுட் ஆகிறோம். இந்தியா பேட்டிங்கும் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்குது. சரி நாமளும் அந்த மாதிரி குயிக்கரா விக்கெட் எடுத்துட்டா நம்ம ஈஸியா கேமை வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட்லயே இருக்கலாம் இல்லையா? நான் அந்த ஆங்கிள் பார்க்கல. எப்படி இப்போ ஒரு பேட் கமின்ஸ் வந்து ஒரு டேரான ஒரு டிசிஷன் 2-3க்கு ஆல் அவுட் கொடுத்துட்டு டிக்ளேர் கொடுத்துட்டு நம்மள ஆட வச்சு எதுக்கு ஆட வச்சாருன்னா நம்மளோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து கொலாப்ஸ் பண்றதுக்கு. இப்போ ஒரு இயர்லியரா ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் டாப் பேட்ஸ்மேன் விழுந்தா நமக்கு வந்து அடுத்த மேட்ச் எனக்கு கான்பிடன்ஸ் உடைஞ்சிரும். இப்போ ஒரு ஜெய்சோல ஒரு டக்குன்னு ஒரு 10 ரன் 20 ரன்ல வந்து விக்கெட் எடுக்கும்போது அவரோட கான்பிடன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் போகும்போது குறைஞ்சிரும். அதனால அந்த ஒரு கான்பிடன்ஸ் உடையறதுக்காக நம்மள ஆட வச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு. மத்தபடி நான் ஒரு விஷயம் இந்தியன் பவுலர்ஸ் வந்து பயங்கரமா பண்ணாங்கன்னு. ஆக்சுவலா பேட் கம்ஸ் உள்ள வராரு. உள்ள வந்து சிராஜ் பயங்கரமா விளாசுறாரு. ஒரு 6-4 அடிச்சாச்சு. நம்ம பவுலர்ஸ் வந்து பதறாங்க. அடுத்து வந்து ஆகாஷ்தீப் வராரு. அவருக்கும் ஒரு 6-4 போயாச்சு. அந்த இடத்துலதான் தலைவன் என்ட்ரி பும்ரா என்ட்ரி வந்தா என் தலைவன் நீட்டா ஒரே பால் ஸ்லோ பால் போயிட்டே இருந்தாச்சு. சோ இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பவுலர் வந்து பும்ரா தாண்டி வர யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆகாஷுக்கு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா சிராஜ் விட்டுட்டு ஆகாஷுக்கு வந்து ஓபன் பண்ணிக்கணும். இந்த மேட்ச் அதுதான் கை கொடுத்துச்சு நமக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷுக்கு வந்து நியூ பால் நல்லா போட்டாரு. லாஸ்ட் மேட்ச் நம்ம வந்து ஆகாஷுக்கு வந்து நியூ பால் வாய்ப்பு தராம சிராஜ் பும்ரா வச்சு ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தோம். சோ அடுத்த மேட்ச் வந்து அது ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச் வந்து என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்னாச்சுன்னா ஆகாஷ்தீப்புக்கு பால் கொடுத்தாங்க. ஆனா என்னாச்சு பால் வந்து மூவ்மெண்ட் ஆகல.
அது வந்து நேராவா போயிட்டு இருந்துச்சு. அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து ஸ்விங் தான். ஸ்விங் ம். அதுல வந்து சுத்தமா இல்லாம போயிடுச்சு. ஏன்னா செகண்ட் நியூ பால் எடுத்தப்ப மட்டும்தான் ஆகாஷ்தீப் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு அப்போ. ஏன்னா அப்பதான் வந்து பால் அவருக்கு வந்து லைட்டா வந்து மூவ்மெண்ட் இருந்தது அவருக்கு. இல்ல அதனால அது தான் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அது எப்படி இல்லாட்டி அதுவும் பார்த்தீங்கன்னா, இல்லாம இப்போ ஒரு போயிருக்கும். ஓவர்ல 6 பாலும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா போடாம, ஒரு 2 பால் பயங்கரமான பாலா இருந்துச்சு. ம். ரொம்ப டஃப்பான. அடுத்து ஆமா. 4 பால் கொஞ்சம் ரன் போற மாரி கொஞ்சம் லூஸா இருந்துச்சு ஆகாஷ் ஓடு. பட் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா தான் போட்டாரு. ம். அடுத்து இப்ப நம்ம செகண்ட் இன்னிங்ஸ்ல போகும்போது கேஎல் ராகுலுமே ஒரு சாலிடான ஸ்டார்ட் தான். ஜெய்ஸ்வாலும் ஒரு சாலிடான ஸ்டார்ட் தான். ஏன்னா ஸ்டார்க் வந்து ஒரு ஃபோர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிக் பண்ணி விட்டாரு. அது ஒரு 3 ரன்ஸ் எடுத்தாங்க அவங்க. இந்த கான்பிடன்ஸ் போதும்ல. எப்படியும் நான் உன்னை அடிக்க தான் போறேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் என்னாச்சுன்னா அடிக்க போய் தான் கேட்ச் மாட்டினாரே தவிர்த்து இந்த எல்பிடபிள்யூ டெம்போ ஆகல. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்சுக்கும் இவங்க வந்து இப்ப டிரா ஆனதுனால இந்தியா ஒரு டீமோட டோட்டல் இதே வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டில தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றதுக்கு இருக்கு. இப்போ ஒரு 273க்கு டிக்ளேர் குடுத்துட்டு, நம்மள வந்து ஒரு 52 ஓவர் இது மாரி ஆட வைக்கிறாங்கன்னா, நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன், ஓப்பனிங் வந்து ம், ரோஹித் சர்மா வந்து ஒரு எப்படி பேட்ஸ்மேன்ஸ் வந்து டேரா ஒரு டிசிஷன் எடுத்தாரோ, அதே மாரி ரோஹித் வந்து டேரா ம், நான் போறேன், ஓப்பனிங் ஆடுறேன், ஒரு ஃப்ளோல அடிக்க அடிக்க ஆரம்பிக்கணும். ஒரு பேட் வந்து ஒரு ஃப்ளோல விட்டுட்டு, ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் வந்து முன்னாடி குடுத்து, வின் பண்றதுக்கான அந்த அந்த பாயிண்ட் போவாங்கன்னு எதிர்பார்க்கும்போது, ரோஹித் வந்து அந்த மாதிரி ம். ஒரு டேரா ஒரு டிசிஷன் எடுக்காம, வழக்கம் போல ஜெய்ஸ்வாலோ இல்ல ரோஹித் வந்து பேட்டிங் அடிச்சது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு ரோஹித். நம்ம மேபி இப்படி ஒண்ணு எடுத்துக்கலாமா? ம். டாப் ஆர்டர் இப்ப சப்போஸ் அவுட் ஆகுறாங்கன்ற பட்சத்துல ம். நம்ம பின்னாடி நின்னு இப்ப ரிஷப் பாண்ட் எப்படி வந்து ஜாவா டெஸ்ட்ல ஆல்ரெடி ஒண்ணு பண்ணாரு. எல்லாரையும் அடுக்கி விட்டுட்டு கடைசி வந்து அவர் விக்கெட்டுக்கு அடிச்சிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி வேணா பின்னாடி வந்து கூட நம்ம அந்த மாதிரி இல்ல அக்ரெசிவ்னஸ் இப்போ காட்டியிருக்கலாம்ல. வின்ன நோக்கி போகும்போது, இப்போ நம்ம கேஎல் ராகுல்லாம் பார்த்தீங்கன்னா, பொறுமையா ஆடுற பேட்ஸ்மேனு. ஜெய்ஸ்வால் வேணா பேட்ட விடுவாருன்னா, அது செகண்டரி. ஆனா கேஎல் ராகுல்லாம் பொறுமையா ம், ஆடுற பேட்ஸ்மேனு. ஸோ அவர் வந்து மிடில் ஆர்டர்ல இருந்தா கூட, அவர் அந்த ம், பால வந்து கரெக்ட்டா இப்போ இன்கேஸ் ஏதாவது டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனா, ஒரு மிடில் ஆர்டர்ல இருந்து மேட்ச் டிராவ நோக்கி எடுத்துன்னு போறதுக்கு கேஎல் ராகுல் கண்டிப்பா ஒரு பயங்கர தூணா இருப்பாரு. பட் ரோஹித் வந்து முன்னாடி இறங்கியிருந்தா, அங்க போற ஸ்கோரே வேற. ரோஹித் என்ன ம். பண்ணாரு நியூ பால்ல? ஒரு நாரா ஒரு புல் ஷாட் அந்த மாரி அடிச்சு ஏதாவது ஒரு பக்கம் வந்து அடிப்பாங்க. போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம வின்னு நோக்கி ஆனா போயிட்டு அந்த மாதிரி ஒரு டாப் ஆர்டர்ல ரோஹித் இறங்கிறது ம். என்னோட கருத்து. இப்ப ஆனா பேட்டிங் இது பண்ண வந்து ஒரு கேரண்டி ரோஹித் தான் கேப்டன். ரோஹித் தான் கேப்டனு. ம். ஆக்சுவலா ரோஹித் தான் கேப்டனு. அந்த டெசிஷன் அவர் எடுத்திருக்கலாம். ஆனா அவர் தான் வந்து கேஎல் ராகுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றாரு. இல்ல ஒரு ஏன்னா ஓப்பனிங் வந்து இப்போ கேஎல் ராகுலும் சொதப்பல. ஏன்னா 3 மேட்சுமே வந்து சாலிடா ஆடுற ஒரே பேட்ஸ்மேன் இந்தியா டீம்ல பார்த்தா கேஎல் ராகுல் இல்ல மட்டும் நான் தான். அத பத்தி பேச வரல. அதனால மேபி என்ன பண்ணலாம், சரி அத ஓகே பத்தி இந்த மேட்ச் டிராவோ இல்ல இந்த டிராவோ அப்படி இல்லைன்னா என்ன சொல்றது, இப்ப ரன்னே அடிக்குதுன்னா கூட சரி ஒரு பக்கம் சாலிடா நின்னுட்டோம். இன்னொரு பக்கம் போறவங்க எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளவு ரன் வருதோ அத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 விக்கெட் அந்த மாதிரி போகும்போது நம்ம ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நின்னு ஆடிக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம்ல. ஏன் அப்படி யோசிக்க முடியாது. இப்ப நீ டிராவ்னா இதுதான் கான்செப்ட். கில்லு போணும், ஜெய்ஸ்வால் போணும், ஓப்பனிங் ஆடணும், ஸ்லோ ஆடணும், டிராவ் நோக்கி போணும். அடுத்த 50 ஓவர் வந்து நிக்கணும்னு பார்க்கணும். பட் ஒரு வின்ன நோக்கி போகும்போது அந்த ம், இடத்துல வந்து ரோஹித் சர்மா தான் ஆடி இருக்கணும். ஏன்னா அவரால தான் அந்த மேட்ச் வந்து அந்த குயிக் ஃபயர் வந்து ஒண்ணு பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு குயிக்கா ஏதாவது ஒரு ம், இது பண்ணியிருந்தா வின்ன நோக்கி போயிருக்கலாம். பட் ஜெய்சலும் ராகுல் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, அது நம்ம டிராவ நோக்கி போற மாரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. ம். அடுத்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல வந்து ரோஹித் சர்மா ஓப்பனிங் பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. இந்த சீரிஸ் அப்புறம் எதுவும் பண்ண மாட்டாருன்னா, மேபி தான் அவருக்கு லாஸ்ட் ம். கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த ஆஹ் WTCல வந்து வாய்ப்பு இல்லைன்னா, இங்க ஃபைனலுக்கு போறதுக்கு வாய்ப்பு முடிஞ்சுச்சுன்னா, இதோட ரிட்டையர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 100% இருக்கு. இது ஒரு லாஸ்ட். கோலியும் ரோஹிட்டும் ரிட்டையர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ம். சரி நீ இந்த மேட்ச் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டிராவோட முடிஞ்சிச்சு. எப்படியும் வந்து நாம வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல் அதாச்சும் WTC ஃபைனல் போறது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு இப்பயும். ஏன்னா அடுத்து வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்ரீலங்கா கூட மேட்ச் இருக்கு. அவங்க அத 3மே வின் பண்ணா அவங்க தான் உள்ள போறாங்க. அது ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம டிரால முடிஞ்சதுனால அவங்களுக்கும் ஒரு 67% வாய்ப்பு இருக்கு. 60-40 அந்த மாதிரி தான் இருக்கு. மேல கீழ தான் போயிட்டு இருக்க நம்ம போது. அடுத்த 2 நெக்ஸ்ட் மேட்ச் வர 2 மேட்சுமே நம்ம வந்து கம்பல்சரி வின் பண்ணியே ஆகணும். கம்பல்சரி வின் பண்ணா நமக்கு 100% வாய்ப்பு நெக்ஸ்ட் இருக்கு. வர 2 மேட்சுமே வந்து கம்பல்சரி நம்ம வின் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சினாரியோ எப்படி பார்த்தா அங்க வந்து ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் ஆச்சு டிரா பண்ணணும். அப்பதான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து ஈக்குவல் ஆகும். இப்போ இந்த விஷயம் இதோட முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் வந்து இந்த சீரிஸ் ஃபுல்லாவே இப்ப இந்த நடந்து முடிஞ்ச ஒரு 3 சீரிஸ் இல்லாட்டி இந்த ஒரு சீரிஸ் பொறுத்தவரைக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு நீ கொடுக்கலாம்? இப்போ உன்னோட தாட். இந்த 3வது டெஸ்ட்ல வந்து யாருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் குடுக்கலான்றதா? இல்ல சீரிஸ் முழுக்க மேன் ஆஃப் த சீரிஸ் யாருக்கு குடுக்கலான்றதா?
இல்ல சீரிஸ் முட்டை இந்த 3வது மேட்ச் மட்டும் பர்டிகுலரா இந்த மேட்ச்ல வந்து மூணாவது இவங்களுக்கு வந்து நான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கலாம். டிராவல்ஸ் ஹெட் நல்லா இருந்துச்சு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ். இல்ல அதான் டிராவல்ஸ் ஹெட் கொடுத்தாங்க. டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து அவங்க வந்து டோட்டலா ஓவரலா கொடுத்தாங்க. எனக்கு மத்தவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்து சரி இவங்களுக்கும் மேபி கிடைச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங். இவங்களுக்கும் இல்ல, இப்ப டிராவல்ஸ் ஹெட்டோட ஒரு படி மேலதான் இருக்கா ஜஸ்பிரீத் பும்ரா. அவருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு சைடா ஒண்ணு ஆஸ்திரேலியா வின் பண்ணிருந்தாங்கன்னா பிளே ஆஃப் த மேட்ச் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் டிரா தான். இப்ப 2 டீம்லயுமே வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது அதனால வந்து பும்ரா கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு 150 ரன் அடிச்சாரு, பால் டு பால் ரன் அடிச்சாரு டிராவல்ஸ் ஹெட்னா அவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 6 விக்கெட் எடுத்தாரு. ஆமா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்ல எவ்வளவு பெரிய ஒரு நமக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் எடுத்தாரு. இப்போ ஒரு பேட் கமிஸ் அடிக்கும் போது திணறிட்டு மிடில் வந்து ஃபர்ஸ்ட் பாலுக்கு பேட் கமிஸ் வந்து விக்கெட் எடுத்தாரு. ஒரு டாப் ஆர்டர் கொலாப்ஸ். இதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் எடுத்த விக்கெட் எல்லாம் பாத்துங்க, ஓப்பனிங் கொலாப்ஸ் 2 விக்கெட். ஸ்மித் ஹெட் நல்லா ஆடி இந்த பேட்ஸ்மேனு கொலாப்ஸ் பண்ணது யாருன்னா சிராஜ். சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் தரும்போது நீங்க பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து எனக்கு பும்ரா கொடுக்காம எட்டு கொடுத்தது வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு மேல. ஆக்சுவலா இந்த WTC சீரீஸ்ல 3 மேட்ச்ல 21 விக்கெட் எடுத்திருக்காரு பும்ரா. மற்ற பேட் கமின்ஸ் நம்ம வந்து பேட் கமின்ஸோ ஸ்டார்க்கோ வந்து நம்ம உயர்த்தி பேசணும் இல்லைன்னா சொல்ல. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 12 விக்கெட் 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரையும் தாண்டி ஒரே ஒரு மனுஷன் மட்டும் 21 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. மொத்த டீம் இந்தியாவே அவங்கள சார்ந்துதான் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்ப கண்டிப்பா இந்த மேன் ஆஃப் த மேட்சுக்கு வந்து ஒரு சாலிடான கண்டஸ்டன்ட் தான். இல்ல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஹெட்டோட ஒரு படி மேலதான் இருக்காரு பும்ரா. பும்ராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படிதான் இருந்துச்சு. பேட்டிங் வைஸும் சரி, ஒரு விக்கெட் கீப்பிங் எபிலிட்டியும் சரி, எனக்கு தெரிஞ்சு பும்ரா கொடுத்துருக்கலாம். சரி ஓகே. இதை தாண்டி பார்த்தா ஒரு நல்ல பாசிட்டிவ்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் பாசிட்டிவ் நெக்ஸ்ட் மேட்ச் போகும்போது அப்படின்னா நீங்க யாரும் சொல்லுவோம்? எனக்கு இப்போ ஒரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்கல்ல. இந்த லாஸ்ட் டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு ரவீந்திர ஜடேஜா உள்ள கொண்டு வந்தாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. என்னதான் பவுலிங்ல வந்து ரன் விக்கெட் லெஸ்ஸா இருந்தாலும் பேட்டிங்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த பால் ஒன்று தைக்கிறதுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா இருந்துச்சு. அடுத்து ஒரு ஆகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா விக்கெட் எடுக்கலனா கூட அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரா இருந்துச்சு. அந்த பால் ஒன்று தைக்கிற அந்த ஒரு சினாரி வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பும்ராவோட டோட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் பும்ராவோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு டிராவல்ஸ் ஹெட்டோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. வேற எதுவும் சொல்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து நடக்கும். மழை தான் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டெஸ்ட் மேட்ச் ஒரு 10-15 வாட்டி ஒரு இன்டர்வியூ பண்ணிச்சு. மழை இல்லைன்னா நம்ம கண்டிப்பா லாஸ் தான். நம்ம உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேக்குறேன். நெக்ஸ்ட் மேட்சுக்கு ஷமியை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா இப்ப அஸ்வின் கிடையாது. ஒரு பவுலர் ஷாட் ஒருத்தர் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். அப்போ ஷமியை வந்து கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா? நீட்டா விளையாடிட்டு லோக்கல் மேட்ச்ல விளையாடிட்டு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். பட் அவருக்கு பெருசா இன்ஜுரி இன்னும் அந்த அளவுக்கு ஃபார்ம் வரலன்னு சொல்லி கேள்விப்பட்டதா சொன்னாங்க ரோஹித் ஒரு இன்டர்வியூல கூட கேட்கும்போது. இப்போ ரிட்டைர்மெண்ட் பத்தி பேசுற இன்டர்வியூல கூட ஷமியை பத்தி கேட்கும்போது அந்த இதுதான் சொன்னார் அவரு. இந்த மாதிரி அவருக்கு வாய்ப்பு வந்து எங்களுக்கு தெரியல, அவங்க சைட்ல இருந்து ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே சரி மணி, இந்த வீடியோ இதோட நிறுத்திக்கலாம். சரி கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.